அபி வந்து என்ன பண்ணுறாரு, எப்படியாவது வந்து அபிக்கு வந்து நம்ம தான் வந்து நியூ இயர் வாழ்த்துக்கள் வந்து 12 மணிக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி அபிக்கு எப்படியாவது வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருக்காரு. என்னங்க தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து அஞ்சலி பார்த்துட்டு இல்லை அம்மம்மா நீங்கள் தூங்குங்க, நான் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த அம்மம்மா தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் மாத்திரை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்து கொடுக்குறாரு. சரிங்க நீங்களும் படுங்க, படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருக்காரு. தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. உடனே வந்து இப்போ வாழ்த்து சொல்லணும் எப்படியாவது அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து வெளியே போகிறாரு. எப்படி சொல்லலாம், எப்படியாவது சொல்லி தான் தீரணும், அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியே வராரு. இங்கே வந்து அபி ரூமை பார்க்குறாரு. பார்த்தா அபி ரூமில் யாருமே இல்லை. எங்கே போனா அபி, ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. எங்கே அபியை வந்து கூட்டிகிட்டு வராரு ராகவ். என்னங்க இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. என்னங்க திடீர்னு ஆசிரமத்துக்கு கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க பிள்ளைங்க எல்லாருமே நியூ இயர் கொண்டாடணும்ல, அதுக்காக தான் அபி அப்படின்றாங்க. புது வருஷத்தை நம்ம கூட கொண்டாடணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க, அதனால தான் அபி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அபி நிஜமாவா அப்படின்னு. ஆமாம், இந்த வருஷம் வந்து நம்ம இவங்க கூட கொண்டாடலாம் சரியா அப்படின்னோட சரி அப்படின்றாங்க. ஹாப்பி நியூ இயர் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதை பார்த்து அபி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பாரு அப்படின்றாங்க. கையில் இருந்து வைக்கிறாரு. கையில் வச்சு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து ஒரு முருகர் சிம்பிள் போட்டு டாலர் மாதிரி இருக்குது. அதை வந்து அவங்களோட செயினோட கோத்து விடுறாரு. எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பருங்க, எனக்கு அதுவும் கரெக்டாக நியூ இயர் அதுவும் முருகர் வந்து எனக்கு கிடச்சிருக்காரு, இதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஓகே உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்றாங்க. சரிப்பா எல்லோரும் உனக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அபிக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. எல்லாரு கூடயும் அபி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நியூ இயர் நான் எதிர்பார்க்கவே பார்க்கல, இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. எல்லாரு கூடயும் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லா கூடயுமே வந்து பகிர்ந்துக்கிறாங்க தங்களோட அன்பை. அடுத்து எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா அபி அப்படின்னு. என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அனுப்புகிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம வந்து அப்படியே வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஜாலியாக பேசிவிட்டு அப்புறமா வந்து போகலாம் அப்படின்னு. சரிங்க அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே வந்து எங்கே பார்த்தாலும் ஒரே வந்து நல்லாயிருக்கும், நியூ இயர் செலிப்ரேஷன் தான் இருக்கும், எங்கே பார்த்தாலும் ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம் சரி அபி அப்படின்னு. உண்மையிலேயே வந்து நீங்கள் தானே இது அப்படின்றாங்க. ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு. இல்லைங்க எப்போவுமே வந்து நீங்கள் சிறு சிறுன்னு இருப்பீங்களா, என்னை உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் வந்து எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. யார் சொல்கிறது உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபி அப்படின்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் அபி, உண்மையிலே சொல்லப்போனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை வந்து எனக்கு எப்படி பிடிக்கும்னு எப்படி சொல்ல தெரியல எனக்கு, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அபி அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி நிச்சயமாவா சொல்கிறீங்க. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் அபி, ஆனால் எனக்கு வந்து என்னால் வந்து உன்கிட்ட சொல்ல முடியல, உண்மை அதுதான். ஆனால் அந்த டைமில் வந்து நான் அந்த இன்சிடெண்ட்டை அதை பற்றி நான் பேச விரும்பல அபி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் அப்படி நான் வந்து உங்ககிட்ட வந்து வெறுப்பை காட்டுறேன், மற்றபடிலாம் வந்து உங்ககிட்ட வெறுப்பை காட்டுறேனே தவிர உன் மேலே இருக்க அன்பை என்னால் மாற்றிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. அபியும் தன்னறியாமல் அப்படியே ராகவையும் பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படின்றாங்க. நிஜம்தான் அபி அப்படின்னு சொன்னோன்னே, இன்றைக்கி நான் போய் சொல்லுவேன்னா, இன்றைக்கி நியூ இயரு புது வருஷம் அதுவுமா புதுசாக சொல்கிறேன், உண்மையிலே சொல்லப்போனால் நான் வந்து உன்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபி, அது சொல்லவே முடியாது, அவ்வளோ அன்பு உன் மேலே எனக்கு இருக்குது, நீ எனக்கு இவ்வளோ அன்பு வச்சவங்க ஒருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயத்தில் தான் நான் அப்படி ஆகிட்டேன். சாரி அபி, உன்னை நான் ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் வந்து உன் மனசை வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், இந்த நியூ இயர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவானோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்க